அவனுக்கு அழகு கோட்டை அமைக்கின்றார்கள். ஆமாம்மா. எப்படி கோட்டை அமைக்கின்றார்கள் என்றால் எப்படி அம்மா கோட்டை அமைக்கின்றார்கள்? அகலம் 200 முழத்திலும் அதே அப்பா நீளம் 400 முழம். எவ்வளவு நீளமா இருக்கும் பாரு. ஆமாம்மா. கோட்டைன்னா அந்த காலத்துல அவ்வளவு அற்புதமா கட்டிருக்காங்க இல்லையா? ஏன்னா காடு படம் சும்மா தான் நடந்திருக்கு. சரி. இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல பார்த்தாலும் ஒரு 10 ஏக்கர் ஊர் இருக்கு வச்சுக்க. ஆமா. ஒரு 100 ஏக்கர் சுத்தி சும்மா தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஊர் பக்கத்துல இடமே கிடையாது. ஏன்னா மக்கள் பெருக்கம் ஆயிட்டு. சரி. அதனால ஏகப்பட்ட கூட்டம் கூடுது. அதனால மக்கள் அங்க இடம் இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. அதனால கோயில்கள் ரொம்ப சிறுசா போயிட்டு. சரி. அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன். அம்மா இப்படியாகவே நடுக்கோட்டை வெள்ளியால் நியமிக்கின்றார்கள். அம்மனுக்கு தலைக்கோட்டு தங்கத்தால நியமனம் செய்தார்களாம். அடே அப்பா எவ்வளவு அழகா இருந்திருக்கு பாத்தீங்களா? உண்மை. ஏன்னா அம்மா அந்த காலத்துல தங்கங்களும் அவ்வளவு சௌரியமா இருக்குல்லம்மா. அம்மா ஒரு கலஞ்சி பொண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா சரி மிஞ்சி போனா ஒரு 2 ரூபா 3 ரூபாயில வாங்கிடலாம். ஆமா. அந்த காலத்துல அவ்வளவு சௌரியமா இருக்கு. காசுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு. அம்மா அதாவது சரி அந்த காலத்துல பாருங்க காலனா அரையனா முக்காலனா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ரூபாய் 1 அணான்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அம்மா அந்த அளவுக்கு தான் அந்த காசுகளுக்கு மரியாதை இருக்கு. அம்மா ஆனா இப்ப காசுக்கு மதிப்பே இல்லாம போயிட்டம்மா. காசுக்கு மதிப்பு இல்லையா? ஆமா. நீ தான் சொல்லிக்கிட 1000 ரூபாய் கொண்டு போயாச்சு கடைக்கு போயாச்சுன்னா சரி வரும்போது 1 ரூபா கூட பையில இருக்க முடியாது. ஆமா. அவ்வளவு 200 ரூபாய் ஜாமான் தான் 1000 ரூபாய் கொண்டு வாங்க முடியும். விலைவாசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா. ஆமா. இப்படியாக அழகு கோட்டைக்கு கோபுரம் நியமித்தார்கள். எப்படி கோபுரம் நியமனம் செய்கின்றார்கள் என்றால் எப்படி அம்மா நியமனம் செய்கின்றார்கள்? கொடிய மந்திர மாமலையை இப்படியாகவே கொடிய மந்திரமா மலையை கொண்டு வந்து கோபுரமாக நியமித்தார்கள். மந்திரமா மலைன்னா அது எப்படிமா இருக்கும்? பெருசா அந்த மலைக்கு பேர் மந்திரமா மலை. இப்போ நிறைய மலைக்கு எல்லா மலைக்குமே பேர் இருக்கும். எங்க ஊர் பக்கத்துல பார்த்தாச்சு சுட்டு